அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த மோமின்களே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையுடைய ஒரு ராவு. அதனாலேயே இன்றைக்கி நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை நீங்கள் வெறும் 129 முறை மட்டும் ஓதும்போது, அதன் பிறகு உங்கள் மனதில் உள்ள உங்களுடைய அந்த ஆசை, உங்களுடைய அந்த தேவை, உங்களுடைய அந்த ஹாஜத்து எல்லாமே நினைத்து கொண்டு அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உறுதியாக உங்களுடைய அந்த நோக்கம், உங்களுடைய அந்த ஆசை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவான். அன்பான மூமின்களே, இன்னைக்கு புனிதமான வெள்ளிக்கிழமையின் ஒரு ராவு. இந்த ஒரு இரவை நம்மால் ஒருபோதும் வீணாக்கக்கூடாது. புனித இஸ்லாம் இந்த இரவை மிகவும் மதிக்கிறது. மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பெரிய நேரமாகும் இது. துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகும் இது. அதனாலேயே அன்பான மூமின்களே, நாம் தினமும் வீடியோவோட கமெண்ட்டை பார்க்கும்போது மெசேஜுகளில் பலர் தங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் மனவேதனைகளையும் கடன்களை, நோய்களை, ஆசைகளை, பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி துஆ செய்ய சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இன்னைக்குள்ளே இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் நான் உறுதியாக சொல்கிறேன், உங்களுடைய எல்லா நல்ல ஹலாலான ஆசைகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவான். நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தால் அந்த கஷ்டத்தை நினைத்து கொண்டு இந்த திக்ரை நீங்கள் ஓதுனா, இன்னைக்குள்ள இரவு தூங்குவதற்கு முன் அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உறுதியாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். வாழ்க்கையில் அமைதி வரும். சந்தோஷமும் நிம்மதியும் ராகத்தும் பரக்கத்தும் உள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த திக்ர் மிகவும் பெரிய மகத்துவம் கொண்டது. அதனாலேயே இன்னைக்குள்ள இரவு 129 தடவை நீங்கள் இந்த திக்ரை ஓதுவது ரொம்ப எளிதானது. சில நிமிடங்கள் போதுமானது. அல்லாஹு தஆலா நமக்கு இதை செய்வதற்கு தௌஃபீக் புரியட்டும். இந்த திக்ரின் பரக்கத்தால் நம்முடைய எல்லா நல்ல ஹலாலான ஆசைகளும் நிறைவேறட்டும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களும் நீங்கட்டும். நம்முடைய அமல்கள் எல்லாமே இறைவன் ஏற்றுக்கொள்ளட்டும். நமக்கு நல்ல ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம், நோயில்லாத வாழ்க்கை, பொருளாதார பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, பரக்கத்துள்ள வாழ்க்கை எல்லாமே நமக்கு கிடைக்கட்டும். இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா நம்மை வெற்றி பெற செய்வானாக. அல்லாஹுவின் புனிதமான சொர்க்கத்தில் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேரக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்த அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான மூமின்களே, பெரிய பண்டிதர்கள் அவங்க ஓதி அனுபவித்து உறுதியாக கூறிய ஒரு அமல் இது. எவ்வளவு பெரிய ஒரு ஹலாலான ஆசையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதை நாம் நினைத்தபடி நிறைவேற செய்யக்கூடிய ஒரு திக்ரு தான் இது. அதனாலேயே நீங்கள் இன்னைக்குள்ள இந்த இரவில் இந்த திக்ரை 129 தடவை நீங்கள் ஓதி இறைவனிடத்தில் உங்கள் ஆசைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி துஆ செய்தீங்கன்னா உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்வான். பெரிய பண்டிதர்கள் சொல்லிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஒரு மூமினான மனிதன் நல்ல நம்பிக்கையோடு மனதார இஹ்லாஸோடு இந்த அமலை தூங்குவதற்கு முன் செய்தால் காலையில் எழும்போது ஒரு நல்ல செய்தி கேட்டு அவன் எழுந்திருப்பான்னு, ஒரு சந்தோஷமான முடிவுடன் அவன் எழுந்திருப்பான்னு. அதனாலேயே அல்லாஹு தஆலா நமக்கு இந்த திக்ரை கற்றுக்கொள்ளவும் அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் தௌஃபீக் புரிவானாக. இந்த திக்ருடைய பரக்கத்தால் நம்முடைய எல்லா நல்ல ஹலாலான ஆசைகளும் எளிதாக நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கட்டும். ஆமீன். மூமின்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு பெரிய வரம் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையில் நமக்கு பல ஆசைகள் இருக்குது, பல விருப்பங்கள் இருக்குது, பல நோக்கங்கள் இருக்குது. நமக்கு பல கஷ்டங்கள் இருக்கும், பல வேதனைகள் இருக்கும், அதே சமயம் சந்தோஷங்களும் இருக்கும். இப்படி கலந்த வாழ்க்கையை தான் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனாலும் நாம் எல்லாமே ஆசைப்படக்கூடியது என்னன்னா, ஒரு அமைதியான சந்தோஷமான நம்முடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறி கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் அது எல்லாருக்குமே கிடைக்காது. பலருடைய வாழ்க்கை அவங்க நினைப்பது போல போகாது. நம்மால் பல முயற்சிகள் செய்தாலும் நம்முடைய ஆசைகள் நம்மால் நினைத்தபடி நிறைவேறாது. ஏனெனில் எல்லாமே அல்லாஹுவின் விதிபடி தான் நடக்கிறது. ஆனால் மூமின்களே, அந்த விதியையே நம்முடைய துஆ மூலம் மாற்ற முடியும். நாம் மனதார துஆ செய்தால் அல்லாஹு தஆலா நமக்கு பல ஆசைகளையும் நிறைவேற்றி தருவான். அதே போல் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். நோய்கள், கடன்கள்,
கல்யாணம் ஆகாத பிரச்சனை, குழந்தை இல்லாத ஒரு கவலை, வீடு இல்லாத கவலை, வேலை இல்லாதது, தினசரி செலவுக்கு கூட பணம் இல்லாதது, அப்படி எப்போதுமே டென்ஷனில் வாழக்கூடியது, மன அமைதி இல்லாமல் இருப்பது, வாழ்க்கையே சலித்து போய்விட்டதுன்னு உணர்வது, இப்படி பலவிதமான கஷ்டங்களால் வாழ்க்கையில் சிரமப்பட்டு வாழ்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரும் இன்னைக்கு இந்த திக்ரை நீங்கள் சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா செய்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உறுதியாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையும், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அல்லாஹு தாலா உங்கள் விதியை நீங்கள் நினைப்பது போல ஹயராக மாற்றி தருவான். ஏனெனில் மோமின்களே, இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த திக்ர் என்பது குர்ஆனில் உள்ள ஒரு சிறிய ஆயத்து தான். இந்த ஆயத்தை நீங்கள் 129 முறை ஓதுவதன் மூலம் அல்லாஹு தாலா நமக்கு நாம் கேட்பதை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். இப்போது அந்த திக்ர் என்ன, எத்தனை முறை ஓத வேண்டும், எப்படி ஓத வேண்டும், எந்த நேரத்தில் ஓத வேண்டும் என்பதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த திக்ரை நீங்கள் மகரிப்புடைய தொழுகைக்கு பிறகு எந்த நேரத்திலும் ஓதலாம். நீங்கள் இதை இஷாவுக்கு முன்னதாக ஓதி முடித்தால் போதுமானது. ஆனால் தூங்குவதற்கு முன் முடித்திருக்க வேண்டும். வெறும் 129 முறை ஓதினால் போதும். இஷா தொழுதுவிட்டு நீங்கள் தூங்குவதற்கு முன்னதாக ஓதி முடித்திருக்க வேண்டும். சில நிமிடங்களில் முடித்துவிடும். ஆனால் நீங்கள் ஓதும்போது ஒரே அமர்வில் முழுவதுமாக ஓத வேண்டும். நடுவில் நிறுத்தி பிறகு தொடரக்கூடாது. ஒரே அமர்வில் 3 நிமிடங்களுக்குள் முடிக்கக்கூடியது தான் இந்த திக்ர். மிகவும் சின்ன திக்ர் தான். அதனாலே உங்களுக்கு எளிதாக ஓத முடியும். நீங்கள் ஓதும்போது உங்களுடைய ஆசை, உங்களுடைய தேவை மனதில் வைத்து, யா அல்லாஹ் இந்த அமலின் மூலம் என்னுடைய ஆசை நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு நினைத்து நீங்கள் ஓத வேண்டும். நல்ல நம்பிக்கையோடு, நல்ல நெய்யத்தோடு மனதார ஓதுங்கள். ஏனெனில் நாம் எந்த காரியத்தையும் நல்ல நம்பிக்கையோடு மனதார நாம் செய்யும்போது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அதே போல் இந்த ஒரு அமலையும் நல்ல நம்பிக்கையோடு செய்யும்போது பலன் கிடைக்கும். இப்போது அந்த திக்ர் என்னென்னா, சலாமுன் கௌலன் மின் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கௌலன் மின் ரப்பிர் ரஹீம். இந்த திக்ரை 129 முறை நீங்கள் ஓத வேண்டும். இது குர்ஆனில் உள்ள மிகப்பெரிய மகத்துவம் கொண்ட ஒரு ஆயத்து. இந்த வெள்ளிக்கிழமை இரவில் யாரும் இல்லாத அமைதியான இடத்தில் அமர்ந்து மனதார நம்பிக்கையோடு இந்த திக்ரை 129 முறை ஓதி உங்களோட ஆசையை நினைத்து அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உறுதியாக உங்களுடைய ஆசை ஹலாலானதாக இருந்தால் அது நிறைவேறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது பெரிய பண்டிதர்கள், மகான்கள் கற்றுத்தந்த ஒரு அமல். அதனாலே இன்னைக்கு இரவு நேரம் கிடைக்கும்போது இந்த திக்ரை நீங்கள் செய்து துவா செய்யுங்கள். நீங்கள் தூங்குவதற்கு முன்னதாக 12 மணி ஆனாலும் சரி, அதற்கு முன்னதாக இந்த அமலை செய்து கொள்ளுங்கள். இந்த திக்ரின் பரக்கத்தால் நம்முடைய எல்லா நல்ல ஹலாலான ஆசைகளையும் அல்லாஹு தாலா எளிதாக்குவானாக. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களும் இந்த திக்ரின் பரக்கத்தால் நீங்கி கிடைக்கும். இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை இரவும் அதனுடைய பகலும் உள்ள அனைத்து நன்மைகளையும் நமக்கு இறைவன் வழங்குவானாக. நம்முடைய வாழ்க்கையில் அமைதி கிடைக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வளரட்டும். நோய்கள் நீங்கி, கடன்கள் அடைந்து, பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி, எல்லா ஆபத்திலிருந்தும், விபத்திலிருந்தும், திடீர் மரணங்களிலிருந்தும் அல்லாஹு நம்மை காத்தரலட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.